அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மினி விலாக் என்னன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி சூப்பராக ஒரு மத்தி மீன் குழம்பு அண்ட் மத்தி ஃப்ரை தான். ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நார்மலாக வந்து சால்னாக்கு நான் வந்து கீரல் போட்டு எடுக்கலை, அண்டு வறுவலுக்கு மட்டும்தான் கீரல் போட்டுக்கிட்டேன். ஸோ நான் வந்து சால்னா தப்பி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு மேத்தி சீரா அண்டு கடுகுலாம் போட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டுட்டேன். ஸோ இதுக்கு வந்து நான் வெங்காயம் தக்காளி அரைக்கும் போதே அது கூட சேர்த்து நான் மல்லித்தூள் அரைச்சிட்டேன். ஸோ மிளகாய்த்தூள் அண்டு மேத்தி ஜீரா பொடி அண்டு மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டு நல்லா இது பண்ணேன். ஸோ வயிறு பக்கம் வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீரல் போட்டுக்கிட்டேன் வறுவலுக்காக. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சால்லாம் தாளித்து விட்டுட்டேன். நான் சால்லாம் கொதிக்கிறதுக்குள்ளே ஃபிஷ்ஷை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கம் நான் பார்த்திங்கனாக்கா சால்லாவும் சூப்பராக வந்து நல்லா கொதித்து நல்லா கெட்டியாகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் சால்லாங்காக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் மீனை எடுத்து இதில் போட்டுக்கிறேன். இதில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆக்சுவலாக எப்பவும் போல் வறுவலுக்கு தான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். ஸோ வறுவலுக்கு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எப்போவும் இந்த மீன்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியாக வீடு ஃபுல்லாகவே ஸ்மெல் அடிக்கும். வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரே கவுச்சி வடை தான் அடிக்கும். நீங்கள் வந்து வறுவல் செய்யும்போது இந்த மாதிரி மெத்தடில் செய்யுங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் அண்டு ஸ்பைசி தூள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எலுமிச்சைப்பழ சாறு, உப்பு அண்ட் கொஞ்சோண்டு கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதை போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா மீனில் ஆல்ரெடி தண்ணி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை வடியும். ஸோ செட் ஆகாது மசாலாவுக்கு. ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ இது எல்லாமே வந்து இப்போ நம்ம அதில் போட்டு நம்ம வறுத்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து இந்த கீரல் போட்ட இடத்துலையும் போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து இது ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஊற விட்டுருங்க. அப்போ தான் அதுக்குள்ளே மசாலா போயிட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லெமன் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க, அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து எடுத்து ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் மேலேயே நான் வந்து ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சுட சுட எண்ணெயில் இப்படி போட்டு பொரித்து எடுத்தால் செமையாது. அண்ட் இதில் ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் வதன்னு செய்யாதீங்க. முள் நிறையா இருக்குன்றதுனால பசங்களால் சாப்பிட முடியாது. கொஞ்சம் மொறு நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க முள்ளுக்கு இது பண்ண மாட்டாங்க, அவங்க கடிச்சு சப்பி சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு இது தாங்க. வாங்க மத்தி மீன் குழம்பு அண்டு ஃப்ரை. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னாக்கா சொல்ல முடியாது, சாப்பிட்டா தான் தெரியும். ஸோ இன்றைக்கி என் வீட்டில் வந்து இதுதான் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருக்கீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குனாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.